Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல 2 மாசம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பவுடர் இருந்ததுனா போதும் உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல சட்னி ரெடி பண்ணிரலாம். இப்போ இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கப் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எந்த கப்ல வேர்க்கடலை எடுக்கறீங்களோ அதே கப்லயே மத்த பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்ல வச்சிட்டு இந்த வேர்க்கடலையை நல்லா வாசனை அதோட தோல் லைட்டா உரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே panல 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை நல்லா சூடு ஏறினா மட்டுமே போதும். இப்போ நமக்கு பொட்டுக்கடலை நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இதையும் நம்ம வேர்க்கடலை வச்சிருக்கிற அதே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே panல 1/4 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதல காரத்துக்கு நான் ஒரு 15 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த சட்னி பவுடருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க மிளகாயோட உப்பு சேர்த்து வறுக்கும்போது மிளகாயோட அந்த நெடி நமக்கு ஏறாம இருக்கும். மிளகாயை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மிளகாயும் உப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே panல 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 கறிவேப்பிலை, இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஹீட்லயே வச்சுட்டு இந்த தேங்காயிலேருந்து சுத்தமாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்போதான் நம்மளுக்கு அந்த சட்னி பவுடர் கெட்டு போகாமல் இருக்கும். லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி இருக்கு. பாருங்க, கறிவேப்பிலைலாம் நீங்க எடுத்து உடைச்சு பார்த்தா இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வறுபட்டிருக்கணும். இப்போ இந்த ஆறின பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தினதுக்கு அப்புறமா உங்களுக்கு சட்னி பவுடர் எந்த அளவுக்கு ஸ்மூத்தா வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கலாம். ஆனா நார்மலாவே இந்த சட்னி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இந்த பதத்துக்கு நீங்க அரைச்சிங்க அப்படின்னா சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த சட்னி பவுடரை நீங்க ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுட்டு வெளியிலே வச்சாலே 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா 2 ல இருந்து 3 மாசம் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும். ஆனா தண்ணி எதுவுமே இதுல பற்றாம பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பவுடரை வச்சு நம்ம சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கேற்ற அளவு பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போஸ் ஆஃபீஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாளிப்பையுமே சேர்த்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.